நம்முடைய முதல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திய ஒரு ஆன்மீக ஆயுதத்தை இன்று வாழுகின்ற நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கலாம், தெரியாமலும் அறியாமலும் இருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் புனித நீரை பயன்படுத்துகின்றோம், புனிதர்களுடைய உருவம் தாங்கிய அந்த மெடலை பயன்படுத்துகின்றோம், மந்திரிக்கப்பட்ட மெழுகு திரிகளை பயன்படுத்துகின்றோம். ஆனால் புனிதமாக்கப்பட்ட உப்பை பயன்படுத்துகின்றோமா? அதை குறித்து தான் இன்றைய நாள் நற்செய்தியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். இது ஒரு சாதாரண உப்பு கிடையாது, மாறாக வல்லமை மிக்க வலிமையுள்ள பேய் ஓட்டுவதற்கான ஜபத்தினால் மந்திரிக்கப்பட்ட இந்த உப்பு. இந்த உப்பைத்தான் நம்முடைய முதல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த உப்பு என்ன செய்யும் என்பதை நாம் அறிந்திருந்தால் இதை யாருமே பயன்படுத்தாமல் இருந்திருக்க மாட்டார்கள். அப்படி இந்த மந்திரிக்கப்பட்ட புனிதமாக்கப்பட்ட இந்த உப்பு என்ன செய்யும் என்று பார்த்தோம் என்றால், இது பேய்களை ஓட்டுவதற்காகவும் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தெடுக்கவும் பயன்படுகின்றது. இதை குறித்து விவிலியத்திலேயே நிறைய இடங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த உப்பானது தூய்மைக்கு ஒரு அடையாளமாக விளங்குகின்றது, பாதுகாக்கின்ற திறனை வைத்திருக்கின்றது, உடன்படிக்கையினுடைய நேர்மையினுடைய அடையாளமாக விளங்குகின்றது, பேய்களை ஓட்டுவதற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டது என்பதை குறித்து விவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இதை முதல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எவ்வாறாக பயன்படுத்தினார்கள் என்றால், தங்கள் வாழ்கின்ற வீடுகளிலேயே இதை வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள். பேய்களை ஓட்டுவதற்காகவும் நோயாளிகளை குணப்படுத்துவதற்காகவும் உணவுப் பொருட்களிலேயும் வைத்து இதை பயன்படுத்தினார்கள். அதனால்தான் இந்த புனிதமாக்கப்பட்ட உப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அடையாளமாக, ஆன்மீக ஆயுதமாக கருதப்பட்டது. அதனால்தான் இயேசு, நீங்கள் உலகிற்கு புனித நீராக இருக்கவில்லை என்று கூறவில்லை, மாறாக நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மந்திரிக்கப்பட்ட புனிதமாக்கப்பட்ட உப்பானது இன்று பல்வேறு இடங்களிலேயே தேர்பவனியின் போது உப்பு மிளகையும் சேர்த்து தருகிறார்கள். இந்த உப்பை நாம் எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் என்றால், வீடுகளிலேயே தண்ணீரில் கலந்து நாம் வசிக்கும் இடங்களில் தெளிக்கலாம், நாம் பயன்படுத்துகின்ற உணவுகளிலேயே கொஞ்சம் கலந்து அதை சாப்பிடலாம், குழந்தைகளுடைய நெற்றியிலேயே வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம், பேய் ஓட்டுவர்களுக்காக இந்த உப்பை பயன்படுத்தலாம், நம்முடைய வீடுகளில் 4 மூலைகளிலும் வைத்து இந்த உப்பை பயன்படுத்தலாம். பிரியமானவர்களே, உப்பு எவ்வாறாக தூய்மையாகவும் பேய்களை ஓட்டுவதற்கும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளை அழிக்கவும் பயன்படுகின்றதோ, அதே போல நாமும் தூய உள்ளத்தோடும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு விலகி தீமைகளை அகற்றுவர்களாக வாழ வேண்டும். அதற்காக இன்றைய நாளில் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.